சிவதன்ய உறவுகளுக்கு இனிய வணக்கம். 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல இயல் 3ல இலக்கண பகுதியில நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி. இது என்ன தேங்காய் போலியா சார்னு கேட்டக்கூடாது. இது தேங்காய் போலி இல்ல, இலக்கண போலி. என்ன போலி? இலக்கண போலி. சரி. அறம் செய்ய விரும்பு, இது ஔவையாருடைய வாக்கு. கேள்வியே கூட இப்படி கூட கேட்டலாம். அறம் செய்ய விரும்பு, இது யாருடைய வாக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்? எழுத தெரியணும். ஔவையார் வாக்கு. அறம் செய்ய விரும்பு, இது ஔவையார் வாக்கு. ஔவையார் அறம் செய்ய விரும்பு, இப்படி மட்டும் அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அறம் செய்ய விரும்பு என்பது ஔவையாருடையது. இது எதுல இருக்கும் தெரியுங்களா? ஆத்திச்சூடி. சில பேர் இந்த ஆத்திச்சூடிங்கிறது அந்த பாடத்துடைய தலைப்பு. அது சில பேர் சொல்லும் போதே ஆத்திச்சூடி, அறம் செய்ய விரும்பு, இயல்வது கரவேல், ஈவது விளக்கல் சேர்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆத்திச்சூடியும் சேர்த்தே சொல்ற ஆட்கள் இருக்காங்க. சரி, ரைட். ஆத்திச்சூடி என்பது தலைப்பு, எழுதியவர் ஔவையார். அதுல முதல்ல வரக்கூடிய என்னது? அறம் செய்ய விரும்பு என்பது. சரிங்களா? அரண் வலியுறுத்தல், இது திருக்குறள். அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் இருக்கக்கூடிய 133 அதிகாரங்கள்ல ஒன்று அரண் வலியுறுத்தல். மேல அறம் செய்ய விரும்பு, கீழே அரண் வலியுறுத்தல். இந்த ரெண்டுமே பெரும்பாலும் ஒரே மாதிரிதான் இருக்கு. அறம் அரண். நல்லா கவனிங்க. ஏன்னா தலைப்பு போலி. சரிங்களா? இது அறம், இது அரண். அப்ப எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்காக. சரிங்களா? அப்ப அறம் செய்ய விரும்புன்னு ஔவையார் சொல்றாங்க. அரண் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்றது திருவள்ளுவர் சொல்றாரு. இந்த தொடர்கள்ல இந்த அறம் அரண் ஆகிய சொற்கள்ல ஒரே ஒரு எழுத்து தான் மாறும். சரிங்களா? இம்மு இன்னு. அறம் என்றாலும் பொருள் ஒண்ணுதான், அரண் என்றாலும் பொருள் ஒன்றுதான். ஒரு எழுத்து மட்டும் என்ன செய்யுது? மாறுது. ஆனா என்ன செய்யல? பொருள் மாறல. அறம் செய்யுங்கள் ரெண்டும் என்ன சொல்லுது? அறம் செய்யறதா சொல்லுது. அப்ப எழுத்து தான் மாறுதே ஒழிய என்ன செய்யல? பொருள் மாறல. இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக இன்னொரு எழுத்து, வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தந்தா என்ன பேரு? போலி என்பது பெயர். சரிங்களா? ஒரு சொல்லுல முதல் எழுத்தோ கடைசி எழுத்தோ இடை எழுத்தோ இந்த எழுத்துக்கள் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டாலும் கூட பொருள் மாறாது இருந்தால் அதற்கு போலி என்பது பெயர். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். போலி என்னும் சொல்லுக்கு போல இருத்தல் என்பது பொருளாம். போலி என்னும் சொல்லுக்கு என்ன பொருள்? அது போல இருத்தல், போல இருத்தல். சரிங்களா? என்பதிலிருந்து தோன்றியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இருக்கட்டும். போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். நமக்கு அதுதான் தேவை. போலி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. சரிங்களா? முதல், இடை, கடை. கடைசினா இறுதி, லாஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? முதற்போலி. முதற்போலினா என்ன? பசல், பைசல், மஞ்சு, மைஞ்சு, மயல், மையல் ஆகிய சொற்கள்ல இந்த முதல் எழுத்து என்ன செய்யுது? மாறுது. பசல் என்பது பைசல் அப்படின்னு மாறுது. மஞ்சு என்பது மைஞ்சு அப்படின்னு மாறுது. மயல் அப்படிங்கிறது மையல் அப்படின்னு என்ன செய்யுது? மாறுது. எழுத்து தான் மாறுதே ஒழிய பொருள் என்ன செய்யல? மாறவே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மயல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். மையல் கொள்ளுதல். சரிங்களா? ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது மையல் கொள்கிறான். மையல்னா விருப்பம், விருப்பம் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். மஞ்சு அப்படின்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். மஞ்சு என்பது மேகத்தை குறிக்கக்கூடியது. மஞ்சுனாலும் சரி மைஞ்சுனாலும் சரி எழுத்து தான் மாறுபடுதே ஒழிய என்ன மாறுபடல? பொருள் ஒருபோதும் மாறுபடவில்லை. அதுதான் முதற்போலி. ஏன் முதற்போலி அப்படின்னா முதல் எழுத்து மாறுபட்டிருப்பதால், முதல் எழுத்து மாறுபட்டிருப்பதனால் முதல் போலி. சரிங்களா? முதல் எழுத்து மாறுபட்டிருக்கனால முதல் போலி. சரிங்களா? ஆனா என்ன செய்யல? பொருள் மாறுபடல. இந்த மாதிரி சொல்லினுடைய முதல்ல இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தந்தால் அது முதல் போலி. முதல் போலினா முதல் எழுத்து அப்படின்னு அர்த்தம். முதல் எழுத்து மட்டும் என்ன செஞ்சிருக்கும்? மாறி இருக்கும். ஆனா பொருள் என்ன செய்யாது? மாறி இருக்காது. அது முதல் போலி. அப்ப இடைப்போலினா என்ன சார்? விஷயம் அவ்வளவுதான். இடையில இருக்கக்கூடிய எழுத்து மாறி இருக்கும், ஆனா பொருள் மாறி இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப கடைப்போலினா அதுதான். கடைசி எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கும், ஆனா பொருள் என்ன செஞ்சிருக்காது? மாறி இருக்காது. சரி, ரைட். அப்ப இடைப்போலி அப்படின்னா அமைச்சு அப்படின்னாலும் சரி அமைச்சு அப்படின்னாலும் சரி பொருள் ஒண்ணுதான். அது அமைச்சர் அமைச்சகம் எது வேணாலும் இருந்துட போகுது, பொருள் ஒண்ணுதான். ஆனா அந்த இடையில இருக்கக்கூடிய எழுத்து மட்டும் என்ன செய்யுது? மாறி இருக்கு. இங்க அமைச்சு அப்படின்னு இருக்காங்க, இங்க அமைச்சு அப்படின்னு இருக்கும். இப்ப இன்னும் உங்களுக்கு சொல்ல போனா ஒரு எளிமையான விஷயம் சொல்லுங்க. அப்படிங்களேன், அமைச்சு என்றத இலங்கை தமிழர்கள் அதிகமா பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இலங்கையில் இருக்கக்கூடிய யாழ் தமிழர்கள் அமைச்சு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நம்ம அமைச்சு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். அமைச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அமைச்சர் என்ன செய்ய மாட்டோம்? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இளஞ்சி அப்படிங்கிறது
இங்க இளைஞ்சி அப்படின்னு மாறி. சரிங்களா? இளஞ்சி இளைஞ்சி. அரையர் அரையர். சரிங்களா? அங்க ரா அங்க ரை. இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறினாலும் அதனுடைய பொருள் என்ன செய்யல, மாறல. அரையர் அரையர். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவரை அரசர் அரசன் அப்படின்னு சொல்லுவோம். அரையர் அரையர் அரசன் அரசன் நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம். இந்த மாதிரி இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறினாலும் ஆனா என்ன மாறல, பொருள் மாறவில்லை. இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் மாறல. அதனால இது என்ன போலி, இடைப்போலி. சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்தாலும் அதனுடைய பொருள் என்ன செய்யல, மாறல. அதனால என்ன சொல்றோம், நம்ம இடைப்போலி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கடைசியாக பார்க்க போறது வந்து கடைப்போலி. ஏற்கனவே சொல்ல போல போலி 3 வகைப்படும். முதற் போலி, இடைப்போலி பார்த்துட்டோம். இப்ப கடைப்போலின்னு பார்க்க போறோம். கடைப்போலி அப்படின்னா ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்து மாறினா கூட, ஒரு சொல்லினுடைய கடைசி எழுத்து மாறினா கூட அது பொருள் என்ன செய்யாது, மாறாது. சரிங்களா? கடைசி எழுத்து மட்டும் மாறும், இன்னொரு எழுத்தா மாறும். ஆனா பொருள் என்ன செய்யாது, மாறாது. அதனால அதுக்கு என்ன பேரு, கடைப்போலி என்பது பெயர். இப்ப அகம் இம்மு, இங்க அகன் இன்னு. இப்ப நிலம் இம்மு, நிலன் இம்மு இன்னாம என்ன செய்யுது, மாறி இருக்கு. ஆனா பொருள் ஒண்ணுதான். அகம்னா உள்ளம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அகம்னா என்ன அர்த்தம், உள்ளம் அப்படின்னு அர்த்தம். இங்க நிலம் நிலம் ரெண்டும் ஒண்ணுதான். சரிங்களா? நிலம்னால லேண்டு, இதெல்லாம் குறிக்கும். நிலன் அப்படின்னாலதான் அதுதான். சரிங்களா? இங்க முகம் முகன். முகத்தை பாரு அப்படின்னு சொல்றோம்ல. இப்ப நான் முகன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நான் முகன் அப்படின்னு என்ன செய்யறோம் சொல்றோம். அப்ப இங்க முகம்னாலும் சரி முகன்னாலும் சரி பொருள் ஒண்ணுதான். ஆனா கடைசி எழுத்து மட்டும் என்ன செய்யுது, மாறி இருக்கு. அதனாலதான் அது கடைப்போலி. சரிங்களா? முதல் எழுத்து மாறி பொருள் மாறாது இருந்தால் முதற்போலி, இடை எழுத்து மாறி பொருள் மாறாது இருந்தால் இடைப்போலி, கடை எழுத்து மாறி பொருள் மாறாது இருந்தால் அது கடைப்போலி. இங்க அதே மாதிரி பந்தல் இல்லு வந்திருக்கு, இங்க பந்தர் இரு வந்திருக்கு. சாம்பல் அப்படின்னாலும் சரி சாம்பர் அப்படின்னாலும் சரி. சரிங்களா? இது எல்லாமே இதுல பல சொற்களை நம்ம என்ன செய்யறோம், பயன்படுத்துறோம். சில சொற்கள் இப்படி வருமா சார் அப்படின்னு என்ன செய்யலாம், கேள்வி கேட்கலாம். வந்திருக்கு, இலக்கியங்களை பயன்படுத்திருக்காங்க. இன்னைக்கு இது என்ன இல்ல, பேச்சு வழக்கில் அந்த சொற்கள்லாம் இல்ல. சரி, இந்த மாதிரி ஒரு சொல்லினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மாறினாலும் என்ன செய்யல, பொருள் மாறாது இருந்தாலும் அதுக்கு என்ன பேரு, கடைப்போலி என்பது பெயர். இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது என்னது, கடைப்போலி ஆகும். அக்ரிணை பெயர்களுடைய இறுதியில் இருக்கக்கூடிய மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அதாவது இந்த இம்முக்கு பதிலாக என்ன செய்யுமா, இன்னுங்கிறது கடைப்போலியா வரும். இப்போ உதாரணத்துக்கு அறம் சொன்னோம்ல, அறம் அரண் அப்படின்னு என்ன செய்யுது, மாறுது. இம்மு இன்னும் என்ன செய்யுது, மாறுது. அதான் கீழே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லகர எழுத்துக்கு பதிலாக என்ன செய்யுமா, ரகரம் கடைப்போலியாக என்ன செய்ய வரும். இப்ப சாம்பல், அதை என்ன சொன்னோம், சாம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம், தவறு கிடையாது. சரிங்களா? அப்ப சாம்பல் என்பது நம்ம பயன்படுத்துறது, சாம்பர் என்பது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கலாம். சரிங்களா? அப்ப இல்லுக்கு பதிலாக என்ன செய்யும், இரு வரும். இப்ப கேள்வி கூட இப்படி கேட்கலாம், கடைப்போலியில் லகர எழுத்திற்கு பதிலாக வரக்கூடிய எழுத்து எதுன்னு கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன கொடுக்கலாம், மா நாரா ஏதாவது கொடுக்கலாம். அப்ப ரகரம் கடைப்போலியில் லகர எழுத்துக்கு பதிலாக ரகர எழுத்து தான் என்ன செய்ய, மாறி வரும். சரிங்களா? அதே மாதிரி மகர எழுத்துக்கு பதிலாக நகர எழுத்து தான் என்ன செய்ய, மாறி வரும். சரிங்களா? அறம் அரண், சாம்பல் சாம்பர். இதுல இருந்து கூட என்ன செய்யலாம், ஒரு மதிப்பெண் கேள்வியாக வரலாம். நீங்க படிக்கும் என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் அப்ளைன் பண்ணி படிச்சுங்க. சரிங்களா? இப்ப முதற் போலி பார்த்துட்டோம், இடைப்போலி பார்த்துட்டோம், கடைப்போலியும் பார்த்துட்டோம். கடைசியா ஒரு தலைப்பு வருது, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றுப்போலி. முற்று அப்படின்னா முழுவதுமே அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முற்று என்பது முழுவதும் அப்படின்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு 5 எத்தனை ரூபா கொண்டு போனா, 5 ரூபா கொண்டு போனே கடைக்கு அப்படின்னுவோம், 5 ரூபா. இப்ப 5 அப்படிங்கிறது பேச்சு வழக்கு. ஆனா எண்ணிக்கையை பொறுத்தவரை நம்ம சரியா இலக்கிய வழக்கில் அதை எப்படி பயன்படுத்துவோம், 5 அப்படின்னு பயன்படுத்துவோம். அப்ப ஐ இன் து 3 எழுத்து கவனிங்க. ஒரு சொல்லுல எல்லா எழுத்துக்களும் என்ன செய்யுது, டோட்டலாவே சேஞ்ச் ஆகுது, முழுவதும் என்ன செய்யுது, மாறுபடும். அதனாலதான் அது முற்றுப்போலி. முற்று என்பதற்கு இந்த இடத்துல முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்ல, முழுவதும் என்பது பொருள். சரிங்களா? அப்ப முழுவதும், ஒரு சொல்லு முழுவதுமே மாறினாலும் பொருள் மாறல. நல்லா கவனிச்சுங்க, போலியை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்கள் தான் மாறுமே ஒழிய பொருள் ஒருபோதும் மாறவே மாறாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எழுத்துக்கள் மட்டும்தான் மாறும், பொருள் என்ன செய்யாது, மாறுபடவே மாறுபடாது. அப்ப 5 என்பது சரியானது. நம்ம பேச்சு 5னுவோம், ஆனா என்னது, பொருள் ஒண்ணுதான். 5 என்ற என்னதான் செய்யாது, குறிக்கும். இந்த மாதிரி எல்லா எழுத்துக்களுமே மாறியும் பொருள் மாறாது இருப்பதனால அதுக்கு என்ன பேரு, முற்றுப்போலி என்பது பெயர். இந்த சொற்களாம் நோக்குங்க. இதுல 5 என்பது எப்படி மாறி இருக்கு, 5 என்னும் சொல்லினுடைய போலி வடிவமாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 5 என்று சொல்ல உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் என்ன செய்து வேறுபட்டு இருந்தாலும் அது 5 என்னும் பொருளை என்ன செய்து தருகிறது. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும்
பொருள் மாறாமல் இருந்தால் அதுக்கு என்ன பேரு? முற்றுப்போலி என்பது பெயர். சரிங்களா? அந்த போலி அந்த ஒரு வீடியோவை இருமுறை பார்த்துட்டா குறைஞ்ச என்ன செய்யலாம்? ஒரு வினாக்கள் வரலாம். இருந்து என்ன செய்யலாம்? ஒரே ஒரு வினா என்ன செய்யலாங்க கேட்பா, ஒன்றுக்கு மேற்பட்ட வினாக்கள் கேட்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால வீடியோ என்ன செய்யுங்க, ஒரு முறைக்கு இருமுறை பாருங்க. நீங்க அங்கங்க எதெல்லாம் அன்லைன் பண்ணிருக்கணும், அன்லைன் பண்ணி நீங்க என்ன செய்யுங்க, படிக்கிறது எழுதணும். சரிங்களா? கேட்கறது முக்கியம் இல்ல, எழுதவும் செய்யணும். நீங்க எழுதினாதான் என்ன செய்ய முடியும்? இந்த இலக்கணத்தை எளிமையாக உங்களால புரிந்து கொள்ள முடியும். ரைட். அடுத்து கற்பவை கற்றபின் கொடுத்திருக்காங்க. இது நமக்கு பெரும்பாலும் தேவையில்லை. அடுத்து இங்கிட்டு பாருங்க, பொறுத்துக. இப்ப பந்தர், இது என்ன போலின்னு சொல்லுங்க? பந்தர் நம்ம பார்த்தோம். கடைசியில் அந்த இரு மட்டும் என்ன செய்யுது? மாறி எப்படி வரும்? பந்தல். அப்ப என்னது? கடைப்போலி. ஒரே ஒரு எழுத்து மட்டும் என்ன செய்யுது? மாறி இருக்கு. பந்தர் என்பது பந்தல் அப்படின்னு வந்திருக்கணும். கடைப்போலி. அடுத்து மைஞ்சு. மைஞ்சு, மஞ்சினுடைய பொருள் என்ன? என்ன சொன்னேன்? மஞ்சு அப்படின்னா மேகம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப முதல் எழுத்து மட்டும் என்ன செய்யுது? மாறி இருக்கு. அப்ப முதல் போலி 2. அடுத்து 5, எல்லா எழுத்துமே மாறி இருக்கு. அப்ப 5. அப்ப எல்லாம் மாறி இருந்தா அது என்னது? முற்றுப்போலி 3. இப்ப அரையர் நம்ம எப்படி எழுதுவோம்? அரையர். சரிங்களா? நம்ம பேச்சுல அரசர் அப்படின்னு என்ன செய்வோம்? சொல்லுவோம். அப்ப இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மட்டும்தான், எழுத்து மட்டும் என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்கு. அப்ப அது என்னது? இடைப்போலி. அவ்வளவுதான். சரிங்களா? இந்த மாதிரி இந்த பயிற்சி என்ன செய்யுங்க, ஒரு தடவை நீங்க எழுதிக்கங்க. இதோட போலி என்ற தலைப்பு என்ன செய்து முடிவு பெறுகிறது. ஒரு முறைக்கு இருமுறை பாருங்க. நன்றி.